Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கத்திரிக்காய் கொண்டக்கடலை குழம்பு, அதாவது கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறோம். இது வந்து என்னென்னா நைட் 8 hours நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இது கூட புளிக்குழம்புங்கிறதுனால ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையே நல்லா வறுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்னா சாம்பார் தூள், தனியாத்தூள் போட்டாலே போதும். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. மெயினாக என்னென்னா இதனோட டேஸ்ட் வந்து சாம்பார் தூள் தான். இந்த சூட்லேயே நல்லா வந்து பச்சை வாசனை போயிடும். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மல்லித்தூள். இது கூடவே சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட ஒரு 5 கத்திரிக்காய், ஒரு தக்காளி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு. நம்ம கருவேப்பிலை என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறத இப்போ வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா அரைச்சிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் இந்த இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதாவது சின்ன வெங்காய பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம அதே பேனில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 30 செகண்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நம்ம சுண்டல் ஆல்ரெடி வேக வச்ச தண்ணியே இருக்கும், இதையவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துருக்குறோம். புளி வந்து நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கிறப்பவே உப்பு இருக்கிறதுனால நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து நல்லா சக்கையை எடுத்துடலாம். நல்லா கரைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கனாவே போதும். நல்லா அந்த பச்சை வாசனை போய் கொண்டக்கடலை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா அந்த கொண்டக்கடலையில் நல்லா வந்து இந்த புளி, இந்த மசாலா டேஸ்ட் இறங்கி சாப்பிட்றப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். மூடி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு.
கத்திரிக்காய் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த குழம்பு வந்து என்னென்னா சாதத்துக்கும் வச்சுக்கலாம், நம்ம சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்க்கலாம்.